திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக வைகோ அறிவித்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மதிமுகவின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மதிமுகவுக்குள் தனது மகன் துரை வைகோவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கொண்டு வந்ததோடு அவருக்கு முதன்மை செயலாளர் பதவியும் வழங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திருப்பூர் துரைசாமி, TR செங்குடுவன், புலவர் செவ்வந்தி அப்பன், அழகு சுந்தரம் உள்ளிட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிருப்தி நிர்வாகிகள் பலரும் நீண்ட நாட்களாகவே திமுகவில் இணைய முயற்சி செய்து வந்தனர். ஆனால் திமுக கூட்டணியில் மதிமுக நீடித்ததால் அதிருப்தியாளர்களை கட்சியில் இணைக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து மதிமுக அதிருப்தி நிர்வாகிகளை இணைத்துக் கொள்ள திமுக தலைமை பச்சை கொடி காட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்த மதிமுகவின் முன்னாள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். முக்கியமாக மதிமுகவின் மூத்த தலைவர்களான புலவர் செவ்வந்தி அப்பன், TR செங்குடுவன், அழகு சுந்தரம், RMSR சேகர், விடுதலை வேந்தன், TRR மதியழகன், சிவகங்கை, திருவள்ளூர், விருதுநகர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வழக்கறிஞர் முக்கிய நிர்வாகிகள் என்று 150க்கும் மேற்பட்டோர் திமுகவில் ஐக்கியமாகினர். அழகு சுந்தரம், புலவர் செவ்வந்தி அப்பன் ஆகியோர் வைகோவுடன் போடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்தனர். தமிழகத்தில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், நாம் அதற்கு 100% தயாராக இருக்க வேண்டுமென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அண்மையில் திமுகவில் இணைந்தார். இதனையடுத்து அவரது தலைமையில் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை வானகரத்தில் நேற்று நடைபெற்றது. கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியதாவது: திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை போன்ற மக்கள் நலத்திட்டங்களை இனி யாராலும் மக்களிடமிருந்து பறிக்கவோ நிறுத்தவோ முடியாது. இந்த திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிற வரை இந்த ஸ்டாலினின் பெயரும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். அதுதான் இந்த இயக்கத்துக்கும் உங்களுக்கும் பெருமை. தமிழகத்தில் தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 அல்லது 6 மாதங்கள் கழித்து கூட தேர்தல் வரலாம். ஏனெனில் தற்போது உள்ள புதிய ஆட்சி மக்களின் முழுமையான பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது அல்ல. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நாம் 100% தயாராக இருக்க வேண்டும். திமுகவின் வெற்றிக்காக இந்த நிமிடம் முதலே உழைக்க தொடங்குங்கள் என்று தற்போது திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் பேசியிருப்பது அனைவர் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது தாவேகாவிற்கும் மதிமுகவிற்கும் சேர்ந்த மறுநாளே தற்போது கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அளவிற்கு ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக MLAக்களை ராஜினாமா செய்யுமாறு முதல்வர் விஜய் தன்னிடம் கூறியதாக வைகோ தெரிவித்திருந்த நிலையில் அந்த பேச்சு ஆளுங்கட்சி வட்டாரத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தது. பெரும்பான்மையை உறுதி செய்ய திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தது. இதையடுத்து எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி MLAக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் அரசியலில் ஈடுபடுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் மதிமுக MLAக்களை ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடுமாறு முதல்வர் விஜய் கேட்டதாக வைகோ கூறியிருப்பது அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது.
உள்ளது. இது குறித்து ஆளுங்கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாக வெளியாகியுள்ள தகவலின்படி ஆரம்ப கட்டத்தில் மதிமுக தரப்புடன் அரசியல் ஆலோசனைகள் நடந்தது உண்மை என்றாலும் சில நிபந்தனைகளின் உடன்பாடு ஏற்பட்டதால் இந்த முயற்சி தொடரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதன் பின்னரே வேறு அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வைகோவின் இந்த பேச்சு எதிர்க்கட்சிகளுக்கு புதிய விமர்சன ஆயுதமாக மாறியுள்ளதாகவும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் ஆளுங்கட்சியின் மீது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இது மேலும் வலு சேர்த்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக முதல்வர் விஜய் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் இனி இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டாம் என்று மதிமுக தலைவர் வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோவிடம் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புகள் அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் வெளியிடவில்லை. வைகோவின் பேச்சும் அதனை தொடர்ந்து வெளியாகியுள்ள தகவல்களும் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியாக வைகோ உளறி கொட்டியதால் உச்சகட்ட கோபத்திற்கு சிஎம் விஜய் சென்று விட்டார் என்றும் கூட்டணி முடிவு குழிதோண்டி புதைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு புறமோ மதிமுக தாவேகாவுடன் கூட்டணி வைத்த மறுநாளே 150-200க்கும் மேற்பட்ட மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பலரும் திமுகவை நோக்கி ஓடி சென்றனர். இந்த நிலையில் தற்போது வெறும் கட்சியாக மதிமுக தாவேகாவுடன் கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறது என்று திமுக தரப்பில் பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது அந்த கூட்டணியும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பதற்கு உதாரணமாகத்தான் தற்போது வைகோவின் இந்த பேச்சு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வைகோவிடம் விஜய் இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் கூற வேண்டாம் என்று விஜய் கூறியதால் தற்போது வைகோவும் மிகவும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தாவேகா நிர்வாகிகளுக்கு மதிமுக கூட்டணியில் இணைந்தது சற்றும் விருப்பமில்லை என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இது போதாக்குறையாக ஏற்கனவே ஐயுஎம்எல் இந்த தாவேகாவுடன் கூட்டணி வைத்து ஏண்டா இந்த கூட்டணியில் இணைந்தோம் அளவிற்கு படாத பாடுபட்டு கொண்டிருந்த நிலையில் தற்போது மதிமுகவும் திமுகவுடன் கூட்டணியை முறித்துக்கொண்டு தாவேகாவுடன் இணைந்துவிட்டனர். இப்பொழுது தெரியாது, பிறகுதான் எங்களின் அருமை புரியும் என்று தற்போது திமுக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். அதற்கு ஏற்றாற்போல் அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேறி வருவது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது திக்கு திசை தெரியாமல் நிற்கும் வைகோ இப்படி அவமானப்பட்டு நிற்பதை விட ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு திமுகவுடன் கூட்டணியை மீண்டும் புதுப்பிப்பதுதான் சரி என்று தற்போது மதிமுகவின் முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ இது தொடர்பாக திமுக தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலில் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் நான் நம்பி வந்த ஒரு கட்சி இப்படி என்னை கைவிட்டு விட்டது என்று தற்போது மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ புலம்பி வருவதாகவும் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.